நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். தேவ செய்தியினுடைய தலைப்பு கிருபையினால் உண்டாகும் பொருளாதாரம். கவனிக்கிறீங்களா? கிருபையினால் உண்டாகும் பொருளாதாரம். லூக்கா புஸ்தகம் 5வது அதிகாரம் 1-7 வரை வசனங்களை எடுத்துக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். லூக்கா புஸ்தகம் 5வது அதிகாரம் 1-7. பின்பு அவர் கெனசரேத் கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் வேத வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன்பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதான் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன்பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம். இந்த பிரயாசப்பட்டும் அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆயிலும் உடைய வார்த்தையின்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழ்கத்தக்கதாக நிரப்பினார்கள். எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? 2 படகு அமிழ்கத்தக்க நிரப்பினார்கள். கவனிங்க, சில காரியங்களை இந்த வேத பகுதியிலே நாம் கவனித்து விட்டு அதற்கு பின்பு நாம் இன்னைக்கு கொடுத்த அந்த தலைப்புக்கு ஏற்றவாறு இன்னும் உள்ள ஆவிக்குரிய அர்த்தம் என்ன என்பதை கவனிப்போம். 1வது வசனம், பின்பு அவர் கெனசரேத் கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் வேத வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். இந்த காலத்துல வேத வசனத்தை கேட்கும்படி திரளான ஜனங்கள் வேத வசனத்தை கேட்கும்படி ஆண்டவரிடத்தில் என்ன செய்தார்களாம்? நெருங்கி. உங்களை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏதோ நாம சொல்ல போறீங்க. வேத வசனத்தை கேட்கும்படி என்ன செய்திருக்கிறீர்கள்? நெருங்கி. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நல்ல விஷயம் தானே சொல்லியிருக்கிறேன். நீங்கள்லாம் எதை கேட்க வந்திருக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. வாழ்வு கொடுக்கிற கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு வந்திருக்கிறீர்கள். அதாவது நெருங்கி வந்திருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது, மகிழ்ச்சியா இருக்குது. பாருங்க, தொடர்ந்து பாருங்க, எங்கே இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு நம்முடைய இருதயம், மனது நெருங்கி வர வேண்டியது அவசியம். ஆமென் சொல்லுங்களேன். அவசியம். திரளான ஜனங்கள். அந்த நாட்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாருங்க, இயேசு கடற்கரையில் இருக்கிறார். வேறே இடத்தில் இருந்து ஜனங்கள் இயேசு கெனசரேத் கடல் அருகே இருக்கிறதை கேள்விப்பட்டு அவரை நோக்கி ஓடி வருகிறார்கள். அவரை நோக்கி அந்த ஆர்வத்தை பாருங்க, அந்த வாஞ்சையை பாருங்க, அந்த உற்சாகத்தை பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, பக்கத்துல இருந்து அப்படியே அவங்க ஷிஃப்ட் ஆகல. ரொம்ப தூரம் இருந்து பாருங்க, இயேசு இருக்கிற இடத்தை நோக்கி ஓடி வந்து பாருங்க, அவருடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வரப்போகிறது? எனக்கு இயேசுடைய வாயிலிருந்து இன்னைக்கு என்ன வார்த்தை வரப்போகிறது? அந்த வார்த்தையை கேட்பதற்கு அவரிடத்தில் என்ன செய்தார்களாம்? நெருங்கினார்கள். பாருங்க, நெருங்கினார்கள். பாருங்க, வேத புஸ்தகத்துல பெரும்பாடுள்ள ஸ்திரீ, எல்லாருக்கும் தெரியும் தானே? பெரும்பாடுள்ள ஸ்திரீ
அவள் புறக்கணிக்கப்பட்டவள், தீட்டுப்பட்டவள். நகரத்துக்குள்ளே, ஊருக்குள்ளே அவள் வரக்கூடாது. ஆனால் அவ்வளவு சட்டங்களையும் அவ்வளவு பிரச்சனைக்குரிய நபர்களையும் தாண்டி யாரிடத்திலே நெருங்கி வந்தாள்? இயேசுவினிடத்தில். ஆமென் போறீங்க. இயேசுவினிடத்தில். ரொம்ப பாருங்க, கவனிங்க, உன்னிப்பா கவனிங்க. நெருங்கி வந்தார்கள். எந்த பிள்ளையை இயேசுக்கு ரொம்ப பிடிக்கும்? அவரிடத்தில் எப்போது நெருங்கி வருகிற பிள்ளைகள். நெருங்கி வர எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? நெருங்கணும், நெருங்கணும். என்ன செய்யணும்? நெருங்கணும், நெருங்கணும். பாருங்க, அல்லேலூயா. ஆமா, நெருங்கி வரணும். கவனிங்கள், அங்கே வலைகளை அலசி கொண்டிருக்கிறார்கள். என்ன வலை? மீன் பிடிச்ச வலையா? வெறும் வலை. என்ன வலை? வெறும் வலை. ஏன்னா பேதுரு சொல்லிட்டான், ஐயரே ராம் முழுவதும் என்ன செஞ்சோம்? ஆமா, நான் ஒரு வார்த்தையை யாவது வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். என்ன வார்த்தை சொன்னேன்? சத்தமா சொல்லுங்க, பின்னாடி பின்னாடி சொல்லுங்க. பிரயாசம். ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம். எத்தனை மீன் சொல்லுங்க? பாருங்க எப்படி இருக்கும், எப்படி இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லா வேலை செஞ்சு அந்த வேலைக்கான கூலி உங்க கைக்கு வராம வெறுமையா வந்தீங்கன்னா உங்க மனநிலைமை எப்படி இருக்கும்? இந்த கடல்ல எங்கெங்க மீன் பிடிக்கும் பேதுருவுக்கும் அங்க இருக்கிற எல்லா மீனவர்களுக்கும் நல்லா தெரியும். நாம எப்படி பாருங்க நிலத்துல நடந்து பழகி இருக்கோமோ, அவங்க பாருங்க கடல்லே மிதந்தே பழகினவர்கள். ஆனா அன்னைக்கு ஒரு மீனும் கிடைக்கல, ஒரு மீன் கிடைக்கல. சொல்றான் பாருங்க, அவன் சொல்றதுல ராம் முழுவதும் அதுல சஞ்சலம், தடிப்பு, அப்படியே ஒண்ணு கிடைக்கலையே, என்ன பண்றது, வருமானம் இல்லையே, நீ வீட்டு செலவுக்கு என்ன பண்றது, எல்லாத்துல அடங்கி இருக்கு. கவனிங்க, 2 படகு இருக்கு. எத்தனை படகு? 2 படகு. அதில் ஒன்று பேதுருடையது. அதை ஆழத்துல தள்ளி கொண்டு போக சொல்லுகிறார். அங்கே பிரசங்கம் பண்ணுகிறார். இன்னும் கொஞ்சம் தள்ளி கொண்டு போக சொல்றாரு. அப்புறம் அவர் என்ன சொல்றாரு? ஆமா, வலைகளை வலைய போடுங்க சொன்னாரு. யாரையா சொன்னது? இயேசு வலைகளை போடுங்கன்னு சொன்னாரா, வலையை போடுங்கன்னு சொன்னாரா? எங்க இருக்குது வசனம்? 4 லூக்கா 5:4. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை. இப்ப வலதுபுறம் இடதுபுறம் சொல்லல, இந்த இடத்துல சொல்லல. என்ன சொன்னாரு? ஆழத்துல படகை தள்ளி கொண்டு போங்க. அப்புறம் என்ன போடுங்க? வலைகளை. ஒரு முக்கியமான செய்தியை கொடுக்கிறாரு பேதுருக்கு. அதனால நல்ல லாபம் உண்டாகும். ஆனா இயேசு சொன்ன செய்தி பேதுருனால முழுசா என்ன செய்ய முடியல, உள்வாங்கிக் கொள்ளல. அப்படி யாராவது இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை முழுமையா உள்வாங்கிக் கொள்ள முடியாம இருதய போராட்டத்துல, மன போராட்டத்துல இருக்கிறீங்களா? தெளிவா சொன்னாரு, விவரமா சொன்னாரு, புரியுற மாதிரி சொன்னாரு, வலைகளை போடுங்கள். ஆனா நம்மால் போட்ட வலை எத்தனை சொல்லுங்க? எத்தனை போட்டாரு? 1. நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். நீங்க குழப்பத்தோட இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோட பேசுவது என்ன செய்யாது, புரியாது. போராட்டத்தோடு நீங்க இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்றாருன்னு தெரியாது. வேற எதையாவது சிந்திச்சு அதுல கவனம் செலுத்தினீங்கன்னா ஆண்டவர் உங்க இருதயத்துல உணர்த்துறது புரியாது. அதனாலதான் எப்போதும் இருதயத்தை, மனதை என்ன செய்யணும், ஒரு நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும். சபையில செய்திக்கு முன்னாடி ஆராதனை இருக்கு. இருதயத்தை, மனதை ஒரு நிலைப்படுத்தி அப்புறம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டா அது உள்ள போய் என்ன செய்யும்,
சேரும், பலப்படுக்கும். இப்ப பாருங்க, பேதுரு எப்படி இருக்கிறான் பாருங்க, போராட்டத்திலே இருக்கிறான். இன்னைக்கு வேலை நடக்கலையே, மீன் கிடைக்கலையே, வருமானம் வரலையே, இவ்வளவு இயேசு போதகம் பண்ணி முடிச்சுட்டார். போதகம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் பேதுரு எதை போடுறான்? வலைய போடுறான். எல்லாருக்கும் சொல்லல, ஒரு சில பேருக்கு எவ்வளவு பிரசங்கம் பண்ணாலும் இன்னும் எதிர்பார்த்த மாற்றம் வராம இருக்கிறது. சங்கடமா தான் என்ன செய்து இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்க மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். என்ன தலைப்பில் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பார்க்கிறோம்? கிருபையினால் உண்டாகும் பொருளாதாரம். கவனிங்க, மனிதனுடைய பிரயாசமும் தேவனுடைய கிருபையும். எத்தனை பேருக்கு புரியுது? மனிதனுடைய பிரயாசம், தேவனுடைய கிருபை. இப்ப மனிதனுடைய பிரயாசம் எதுல போய் முடிஞ்சது? பெருமை. மனிதனுடைய சொந்த முயற்சி. இப்ப பாருங்க, மனிதனுடைய பிரயாசம் முடிஞ்சிருச்சு. ராமனும் நாம பிரயாசப்பட்டோம். இப்ப கர்த்தர் சொல்றாரு, இப்ப கிருபை வந்துருச்சு. என்ன ராமஜல போறீங்க? கிருபை வந்துருச்சு. ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலைகளை போடு. பாருங்க, கிருபை வேலை செய்ய ஆரம்பிக்கும். எத்தனை பேர் கிருபை வேலை செய்யணும்? விசுவாசிக்கிற கையொழித்து ராமன் சொல்லுங்களேன். எப்போது எதை சார்ந்து கொள்ள வேண்டும்? கிருபை. கண்களால் பார்க்கிற குறைவுகளை பார்க்காதீங்க, அதை சார்ந்து கொள்ளாதீங்க. நிலைமை எப்படி இருந்தாலும் சரி, கிருபையை சார்ந்து கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்களேன். சூழ்நிலைகள் சட்டென்று என்ன செய்துவிடும்? மாறிவிடும். விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்களேன். ஒண்ணும் கிடைக்கல, வெறுமையை அலசிட்டு இருக்கிறான். வெறுமையால வீட்டுக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கிறான். யாரு? பேதுரு. ஆச்சரியப்படத்தக்க பாருங்க, இயேசுடைய கிருபை என்ன செஞ்சது? கிரியை செய்தது. எந்த மாதிரி ஆனந்தல போறீங்க? மனிதனுடைய பிரயாசம் வீண். உங்களுடைய பிரயாசம் என்பது வீண். கர்த்தருடைய கிருபை என்பது உங்களுக்கு பெரிய பொருளாதாரத்தை என்ன செய்யும்? கொண்டு வரும். எத்தனை ஆனந்தல போறீங்க? மனிதனையே நம்பி வேலையில ஈடுபடாதீங்க. மனிதனையே நம்பி தொழில ஈடுபடாதீங்க. மனிதனை நம்பி வியாபாரத்தில் ஈடுபடாதீங்க. மனிதனை நம்பி கையின் பிரயாசத்தில் ஈடுபடாதீங்க. கர்த்தருடைய கிருபையை நம்பி ஈடுபடுங்க. கிருபை, கிருபை, கிருபை பாராட்டுகிறார். ஒண்ணு இல்லாம இருக்கிறாங்க, வெறுமனையா இருக்கிறாங்க, வெறுமையா இருக்கிறாங்க. கர்த்தர் என்ன செய்கிறார்? கிருபையை வெளிப்படுத்து. ஆமென் சொல்லுங்களேன். கிருபை ஒரு பெரிய நிறைவை கொண்டு வருகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பெரிய நிறைவு. கடலுக்குள்ள போனது எத்தனை படகு? ஒன்று. ஆனா மீன்களால் நிரப்பப்பட்டு கரைக்கு வந்தது எத்தனை படகு? 2. ஆனா பேதுரு கர்த்தருடைய வார்த்தையை சரியாக கவனித்து அந்த கெனசரேத் கடற்கரையில இருக்கிற எல்லோரையும் அழைத்து எல்லா படகுகளையும் கொண்டு வர சொல்லி எல்லா வலைகளையும் ஆழத்திலே போட்டிருந்தால் அந்த கெனசரேத் கடற்கரையில எத்தனை படகு இருந்ததோ அத்தனை படகும் மீன்களாலே நிரப்பப்பட்டு மறுபடியும் எங்க வந்திருக்கிறோம்? கடற்கரைக்கு. புரிஞ்சு வராம அத்தனை படகையும் கிருபை நிரப்பி இருக்காங்க. ஆரம்பிச்சத போறீங்க. ஆமா, கிருபை என்பது நான் ஸ்டாப். புரிஞ்சு வராம சொல்லுங்களேன். கிருபை என்பது நான் ஸ்டாப். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனிதனுடைய பிரயாசம். நல்லா யோசிங்க, நல்லா சிந்திங்க, நல்லா சோதிச்சு பாருங்க. உங்க திறமையில ஓடுறீங்களா? வெறுமை இருந்துகிட்டே இருக்கா? குறைவு இருந்துகிட்டே இருக்கா? பற்றாக்குறை இருந்துகிட்டே இருக்கா? குழப்பம் இருந்துகிட்டே இருக்கா? எது சரியாவே முடியலையா? சொந்த பலத்திலே ஓடுறோம், சொந்த முயற்சியிலே ஓடுறோம். கிருபை வேலை செய்யல.
கிருபை வேலை செய்வதற்கு இடம் கொடுக்கல. பொருளாதாரத்துல பெரிய உயர்வு வரலையா? கிருபையை என்ன செய்யுங்கள்? சார்ந்து கொள்ளுங்கள். கிருபையை என்ன செய்யுங்கள்? செயல்பட விடுங்கள். ஆமென் சொல்லுவோமா? ஆனா ஒரு வலைய போட்டான் பேதுரு. ஆனா அவன் எங்க ஒரு நல்ல காரியம் என்ன தெரியுமா? மீன்லாம் கடல்ல பகல் இரவுல அதிகமா கிடைக்குமா, பகல்ல அதிகமா கிடைக்குமா? கடல்ல மீன் பிடிக்கிறவங்க எந்த நேரம் போவாங்க? இரவுல போய் மீன் பிடிச்சிட்டு பகல்ல என்ன செய்வாங்க? இரவு முழுவதும் வலைய போட்டு ஒண்ணும் கிடைக்கல. இப்ப இயேசுநாதர் பகல்ல வலைய போட சொல்றாரு. இந்த இடத்துல இயேசு சொன்ன உடனே யாருக்கு பிடிச்சா? கிருபை வேலை செய்வதற்கு நம்முடைய கீழ்ப்படிதல் மிக 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 அவசியம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விளங்கிக் கொள்ளுங்க, புரிந்து கொள்ளுங்க. அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபையினால் வருகிற நாட்களிலே உங்கள் பொருளாதாரத்தில் நீங்கள் என்ன செய்வீர்கள்? வளருவீர்கள், பலப்படுவீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ஆகையால் நீங்களாய் பிரயாசப்படாமல் கர்த்தரை உங்களுக்குள்ளே பிரயாசப்பட விட்டு, கர்த்தரை பிரயாசப்பட விடுவது ஒன்றுதான், கிருபையை பிரயாசப்பட விடுவது ஒன்றுதான். இரண்டாவது, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடந்தால் பொருளாதாரத்திலே உச்சிக்கு வரலாம். எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? சாட்சி சொல்றது முக்கியம் இல்லை, சாட்சியா வாழ்வதுதான் முக்கியம். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லல? பொருளாதாரத்தில் நீங்கள் சாட்சியாக வாழ்ந்தால் உங்களை பார்க்கிற அனைவர் யாரை ஏற்றுக்கொள்ளுவார்கள்? கிறிஸ்து. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, வேகமா சொல்லுங்க, நல்ல சிரிச்ச முகமா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருக்காவது என் மேல கோபம் இருந்துச்சுன்னா அந்த கோபத்தை மறந்துடுங்க. இப்ப சிரிச்சு சொல்லுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, நீங்க பிரயாசத்துல ஓடாம கர்த்தருடைய கிருபைய சார்ந்து கொள்ளுங்க. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க. கர்த்தருடைய கிருபை ஒரு பெரிய பொருளாதாரத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து நிரப்பி உங்களை உச்சிக்கு கொண்டு போகும் சாட்சியாக வாழ்வீர்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 21வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். யோவான் 21 4வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும். யாராவது சத்தமா? விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாயிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷர் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே, நான் வஸ்திரம் இருந்தவனானபடியால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 மூல தூரத்தில் இருந்தபடியினால் படவில் இருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்துக் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. எத்தனை மீன்?
153 சின்ன மீன்களா பெரிய மீன்களா? இயேசுநாதர் கொடுத்தாருன்னா எப்போதும் பெருசு பெருசா தான் கொடுப்பாரு. அதுதான் அவருக்கு தகும். பாருங்க, இயேசுட்ட யாரு பெரிய காரியங்கள் எதிர்பார்த்திருக்கிறீங்க? நல்ல கை உயர்த்துங்க. நல்ல பெரிய காரியம் நிறைவேறுவது நிச்சயம். ஆமென் சொல்லுங்களேன். ஏனென்றால் கிருபை கிரியை செய்கிறது. பாருங்க, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததற்கு பின்பு சீஷர்கள் மீன் பிடிக்கிற சம்பவம். இயேசுநாதர் வந்துட்டார். ஏங்க வந்தார்? எதனால வந்தாரு? ஏன் வந்தார்? எதனால வந்தார்? சொல்லுங்க. ஏன் வந்தார்? எதனால வந்தார்? இப்ப பாருங்களேன். ஆமா, இயேசுக்கு அப்புறம், அதாவது இந்த ரோம நிர்வாகம் யூதர்களை சந்தோஷப்படுத்தும்படியாக, குறிப்பா பிரதான ஆசாரியர்கள், பரிசேயர், சரிசேயர், வேத பாதர்களை திருப்திப்படுத்தும்படியாக இயேசுவுடனே இருந்த சீசர்களை ஒவ்வொருவராக பிடித்து என்ன செய்ய ஆரம்பித்தார்கள்? சொல்லுங்க. கொலை செய்ய தொடங்கினார்கள். அப்படி செய்தி பரவ ஆரம்பிச்சிருச்சு. சாரி, அது ரெண்டாவது. அதுக்கு முன்னாடி ஒரு காரியம் நடக்குது. இப்ப பாருங்க, இயேசு போயிட்டாரு. இப்ப நம்ம என்ன பண்றது? யார் நினைக்கிறான்? சொல்லுங்க. சீசர். இயேசு போயிட்டாரு. இவ்வளவு நாள் இயேசு நம்ம கூட இருந்தாரு. அதனால நமக்கு எதுக்கு பிரச்சனை வரல? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டாங்க, பாஸ்டர் உங்க சர்ச்சில் ஆராதனை முடிஞ்ச உடனே சாப்பாடு போட்டுருவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல, கிட்டத்தட்ட 9 மணிக்கு என்ன போட ஆரம்பிச்சிருவோம்? சொல்லுங்க. 9 மணிக்கு என்ன போட ஆரம்பிச்சிருவோம்? ஒரு 1 மணி நேரம் என்ன போடுவோம்? புரிஞ்சுக்கிறாங்க சொல்லுங்க. 1 மணி நேரம் என்ன போடுவோம்? சாப்பாடு. அன்லிமிட்டட் தான். ஆமென் சொல்லுங்க. யார் எவ்வளவு நாள் என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, வயிறு நிரப்புற சாப்பாடு போறதுல முக்கியம் இல்ல, ஆவிய நிரப்புற சாப்பாடு தான் முக்கியம். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பேர் வயிறு நிரப்புற சாப்பாடே என்ன செய்யறாங்க? ஆமா, அதே போக்கஸ் பண்றாங்க. ஞாயிற்றுக்கிழமை போக்கஸ் பண்றாங்க. ஆமா, ஞாயிற்றுக்கிழமை போக்கஸ் பண்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ரெண்டையும் அழிய பண்ணுவான்னு வசனம் போட்டுருக்கு. என்ன வசனம் இப்படி சொல்றீங்க? நான் சொல்லல, வசனம் இருக்கு. வசனம் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு சாப்பிடக்கூடாதா? பிரசங்கத்தை முடிஞ்சிட்டு போய் என்ன செய்யுங்க? சாப்பிடு. கவனிங்க. இப்போ யார் நம்மளை நடத்த போறா? அடுத்து நம்ம வாழ்க்கைக்கு என்ன? யார் நமக்கு தலைவர்? உடனே பேதருக்கு என்ன ஞாபகம் வருது? பழைய தொழில். என்ன தொழில்? பேதர் பழைய தொழில் என்னது? மீன் பிடிக்கிறதுனா. இப்ப சொல்றான், என்ன சொல்றான்? நான் மீன் பிடிக்க போகிறேன். பின்னாடி இருந்து மற்றவங்க பாருங்க, சில பேர் கோரஸ் பாருங்க எப்படி போடுவாங்க தெரியுமா? ஒரே மாதிரி கோரஸ் போடுற பாத்தீங்களா? நாங்களும் வருகிறோம். எப்படி? நாங்களும் வருகிறோம். ஒன்னும் உருப்படாது, எல்லாத்தையும் எப்படி ஆக்கிறோம்? உருப்படாத ஆக்கிறோம். புரியல பாருங்க பேதருக்கு. இயேசுநாதருக்கு அப்புறம் இந்த ஊழியத்தை நாம தான் தாங்கி என்ன செய்யணும்? நடத்தணும். மீன் பிடிக்க போறேன், மாம்சீகமா வந்துட்டான் பாருங்க. எல்லாரும் பின்னாடி நாங்களும் வர்றோம். எல்லாரும் பாருங்க, இயேசுக்கு அப்புறம் பாருங்க, இயேசுடைய பணியை செய்ய வேண்டிய எல்லாரும் இப்ப பாருங்க, ஜனங்களை போய் சந்திக்காம எங்க போய் நிக்கிறாங்க? கடல்ல மீன் பிடிச்சு. ஐயோ, என்ன இது? இவங்களை முதல் டைவர்ட் பண்ணி என்ன செய்யணும்? கொண்டு வரணுமே. பிரசங்கம் புரிஞ்சவங்க ஆரம்பிக்கல. ஆகா, நம்ம என்ன இவங்களை செய்ய சொன்னோம்? என்ன செய்ய சொன்னதுக்காக வந்தோம்? 3 வருஷம் கூட இருந்து சொல்லி கொடுத்ததுல இப்ப இவங்களுக்கு புரியலையே. மறுபடியும் எங்க போயிட்டாங்க? அவங்க வேலையை பார்த்துட்டு போயிருக்காங்க. சில பேரு யார் வேலையா? அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. கிடைச்சு நாங்க எங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தோம். பாருங்க, இவங்கள யாரு? கடலுக்குள்ள மீன் பிடிச்சிட்டு இருந்த சீசர்கள்.
இப்ப என்ன பண்றாரு மறுபடியும் பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெடியா கடற்கரையில எதோட இருக்கிறாரு, கேட்கிறாரு பாருங்க, பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாயிலும் உங்க இடத்தில் உண்டோ? யோவான் 21:5. சாப்பிடுறது ஏதாவது உங்கள்கிட்ட இருக்குதா? போஜனத்தை வச்சு அவங்கள பாருங்க கரெக்ட் பண்ணி கொண்டு வராரு பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாப்பாடை வச்சு அவங்கள பாருங்க திசை திருப்பி என்ன செய்யறாரு, கொண்டு வர்றாரு பாருங்க. அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். பிள்ளைகளே, திடீர்னு வந்து யாராவது உங்களை பார்த்து பிள்ளைகளை சொன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? என்ன பண்ணுவீங்க? என் பிள்ளைய அப்படின்னு சொன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இவர் வந்து எப்படி கூப்பிடுறாரு, என் பிள்ளைகளே. அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும். ஏன் வலதுபுறமா வலையை போட சொன்னாரு? ஏன் மீன் அகப்பட சொன்னாரு? இப்ப என்ன தெரியுமா மனநிலைமை? ஏசுநாதர் போயிட்டாரு, இனி போய் நம்ம குடும்பத்தை பார்ப்போம், குடும்பத்தை கவனிப்போம் பாருங்க. சரிப்பா வா, இப்போ உனக்கு மீன் கொடுக்குறேன், உன் குடும்பத்தை கவனி, அதுக்கப்புறம் வந்து என் ஊழியத்தை என்ன செய்ய, தொடர்ந்து செய். இயேசுவை விட்டுட்டு இவங்க பின்மாறி போனாலும் அங்க என்ன கிரியை செய்கிறது? கிருபை கிரியை செய்கிறது. ஒரு அமைஞ்சல கிருபை, கிருபை என்ன செய்கிறது? வேலை செய்கிறது. ஒருவேளை நீங்க டைவர்ட் பண்ணி போனாலும் மறுபடியும் உங்களை உயர்த்தும்படி, நல்ல நிலைமைக்கு கொண்டு வரும்படி, நீங்கள் இழந்ததை மறுபடி பெற்றுக்கொள்ளும்படி, எந்த இடத்தில் நிமிர்ந்து நின்றீர்களோ அந்த இடத்துல மறுபடியும் உங்களை நிமிர்ந்து நிற்க வைக்கும்படி கிருபை என்பது உங்களை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். கிருபை என்பது என்ன செய்யும்? பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும், பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு புத்தகம் 14வது அதிகாரம். கிருபையினால் உண்டாகும் பொருளாதாரம். ஆகையால் ஆலோசனையாக சொல்லுகிறேன், நீங்கள் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் கர்த்தருடைய கிருபையினாலே இதை நான் என்ன செய்கிறேன்? செய்கிறேன். ஒரு ஆமென் அல்லேலூயா. அது எந்த கையின் பிரயாசமா இருந்தாலும், இது என்னுடைய பிரயாசத்தினால் அல்ல, என்னுடைய திறமையினால் அல்ல, கர்த்தருடைய கிருபையினாலே செய்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அது வேலையா இருந்தாலும், தொழிலா இருந்தாலும், வியாபாரமா இருந்தாலும், ஊழியமா இருந்தாலும், வீடா இருந்தாலும், வாழ்க்கையா இருந்தாலும், கர்த்தருடைய கிருபை, அவருடைய கிருபை, அவருடைய கிருபை. என்னை சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை, என்னை உயர்த்துவதற்கு ஒன்றுமே இல்லை, அவருடைய கிருபை. ஆமென் அல்லேலூயா. அவருடைய கிருபையினாலே நான் உயருகிறேன், பலப்படுகிறேன், முன்னேறுகிறேன், செல்வந்தனாய் மாறுகிறேன், பொருளாதாரத்திலே பலப்படுகிறேன், ஐஸ்வர்யவானாய் மாறுகிறேன், வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வருகிறேன். அதனால அந்த எண்ணம் இருதயத்தை, மனதை என்ன செய்யணும்? நிரப்பணும். நான் அப்படின்னு வந்துடவே கூடாது. என்னாலதான் இந்த வளர்ச்சி, என்னாலதான் இந்த முயற்சி இல்லைங்க. கூட்டு முயற்சி. எத்தனை ஆனந்தில போறீங்க? கூட்டு முயற்சி, கூட்டு முயற்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் கிருபை. எடுத்துக்கொண்டீங்களா? மத்தேயு புத்தகம் 14வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் கிருபை எப்படி வேலை செய்து பெரிய ஒரு பொருளாதாரத்தை கொண்டு வருது பாருங்க. மத்தேயு 14:15 இருந்து 20 வசனம் வரைக்கும் வாசிங்க. சாயங்காலம் ஆனபோது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டும் என்பதில்லை, நீங்களே அவர்களுக்கு
என்றார். அதற்கு அவர்கள் இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார். நீங்க மற்ற சுவிசேஷ புஸ்தகத்துல வாசிக்கும் பொழுது இங்கே ஒரு சிறு பையன் இருக்கிறான். அவனிடத்துல 5 அப்பம் 2 மீன். இருக்கிற இடம் வனாந்தரம். நான் கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பார்த்தேன். எப்படி இந்த பையன்கிட்ட மட்டும் 5 அப்பம் 2 மீன் இருந்தது? எதனால இருந்தது? ஏன் அவன் கொண்டு வந்தான் அப்படின்னு பார்த்தா அவனால என்ன தாங்க முடியாது? சொல்லுங்க. அப்படி நானா பாருங்க, கற்பனை பண்ண கவனிங்க. பெரும்பாலும் சின்ன பிள்ளைகள் உங்க கையில சாக்லேட்டு, மிட்டாய், பணம் இல்ல வேற ஏதாவது பொருள் வச்சிருந்தா கேட்டு வாங்கின நபர் யார் தெரியுமா? கேட்டு வாங்கின நபர் 12 சீசர்ல அவர் யாரு? பேதருடைய உடன் பிறந்த சகோதரன் அந்திரியா. அவன் தான் கண்டுபிடிச்சான் பாருங்க. ஆகா, இங்க ஒரு பையன் எவ்வளவு இருக்குது? 5 அப்பம் 2 மீன். அவனுக்கு என்ன ஓடி இருக்கு? அந்திரியாவுக்கு ஏதோ ஒண்ணு கருத்து செய்ய போறாரு. இந்த பையன் பிடிங்கி இயேசுவின் கையில கொடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? சொல்லுங்க, நமக்கு என்ன கிடைக்கும்? சாப்பாடு கிடைக்கும். நமக்கும் சாப்பாடு கிடைக்கும். கேட்டோம்னு கொடுத்தான் பாருங்க. கிருபை கொடுக்க வைக்கும். எதற்கு புரியுது? ஹலோ, கிருபை என்ன செய்ய வைக்கும்? கிருபை என்ன செய்ய வைக்கும்? கிருபை என்ன செய்ய வைக்கும்? கொடுத்தீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன வேலை செய்யுது? சாத்தான் பல காரணங்களை என்ன செய்வான்? காட்டுவான். ஆமா, சர்ப்பம் என்ன எடுத்து ஆடும்? சொல்லுங்க, படம் எடுத்து ஆடும். கொடுக்க விடாதபடி பிசாசு பல சம்பவங்களை காட்டுவான். ஆனா கிருபை வேலை செஞ்சா கண்டிப்பா பாருங்க கொடுத்துருவாங்க. பாருங்க, கிருபை கொடுக்க வேண்டும். சின்ன பையன் கொடுத்துட்டாங்க. கவனிங்க. அப்புறம் என்ன நடக்குது? ஸ்தோத்திரம். இயேசுநாதர் கையில கொடுக்கிறாங்க. அண்ணாந்து பாக்குறாரு, ஜெபம் பண்றாரு. அப்புறம் பாருங்க, சீசர் கையில கொடுக்கிறாரு. கூட இல்ல அல்ல என்ன செய்யுது? வந்துகிட்டே இருக்குது. எத்தனை ராமஜல போறீங்க? சாத்தியம் சொல்றவங்க கையை வைக்க ராமஜல. அதுவும் இன்றைக்கும் சாத்தியம். ஒரு ராமஜல சமயக்கட்டுல போய் அது சீரக டப்பாவா இருந்தாலும் அல்ல என்ன செய்யும்? உப்பு டப்பாவா இருந்தாலும் ஆமா. ஏடிஎம்ல கார்டு போட சில பேர் சொல்லலையே. ஆமே. எதை சொல்ல போறீங்க? இருக்கோ இல்லையோ கார்டு நான் போட என்ன செய்யும்? வேற அக்கௌண்ட் அதுவும் டைவர்ட் ஆகி என்ன செய்யும்? வரும். பாவிகளின் ஆஸ்திகள் யாருக்கு? வருங்க, வந்து சேருங்க. ஆமென் சொல்லுங்க. அல்ல என்ன பண்ணிட்டு இருக்கு? வந்துகிட்டே இருக்கு. எடுக்க என்ன பண்ணுது? வந்துகிட்டே இருக்கு. ஆனா அந்த சீசர்கள் கேட்டாங்க பாருங்க. 3 நாள் ராப்பகலா பட்னியா இருக்கிறாங்க. அங்க இருந்தவங்களுக்கு பசிக்கலங்க. ஏறக்குறைய புருஷர்கள் எத்தனை பேரு? எல்லாம் கல்யாணம் ஆனவங்க. அவங்க மனைவி ஒரு 5000 ஒரு குத்து மதிப்பு 2000 பிள்ளைகளை போடுவோம். மொத்தம் எவ்வளவு? 12000 பேர். அப்படியே வண்ணாந்தரத்துல பெரிய கூட்டமா உட்கார்ந்துருக்காங்க. எங்க பார்த்தாலும் என்ன தெரியுது?
இது காசு கொடுத்து கூட்டாத கூட்டம். எங்க பார்த்தாலும் என்ன தெரியுது? தலைவனா தெரியுது. இயேசுநாதர் உட்கார்ந்தால் அது என்னது? மாநாடு. இயேசுநாதர் நடந்தால் என்னது? ஊர்வலம். நல்லா கவனிங்க. எல்லாரும் சாப்பிட்டு மீதியான துணிக்கு எத்தனை கூடைய? 12. ஆமென் சொல்லுங்களேன். சரி, இந்த மிச்சம் 12 கூட யாருக்கு போய் சேர்ந்துருக்கோம்? சின்ன பையன். ஏன் சின்ன பையனுக்கு? அவன் தான் என்ன செஞ்சான்? ஒரு அவன் தான் என்ன செஞ்சான்? ஆமா, கொடுத்தா திருப்பி எப்படி வரும்? பல மடங்கா வரும். ஒரு ஆமென். எல்லா ரீதியிலும் என்ன செய்யும்? கிருபை வேலை செய்யும். கிருபையை வேலை செய்ய விடாமலும் தடுக்கலாம். யாருடைய? நம்முடைய மாம்சமான செயல்களாலே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரியுதுங்களா? கிருபையினால் உண்டாகும் பொருளாதாரம். பாருங்க, அங்க ஒரு பெரிய ஒரு போஜன பந்தி, பெரிய ஒரு போஜன பந்தி பாருங்க. எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டாங்க. எல்லாரும் எப்படி பாருங்க, ஒரு பெரிய ஒரு பொருளாதாரத்தை கிருபை கொண்டு வருகிறது. ஒண்ணுமே இல்லையா? சாத்தியமே இல்லையா? கிருபை என்ன செய்யும்? கொண்டு வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கொண்டு வரும். வாய்ப்பே இல்லையா? வருமானத்துக்கே வாய்ப்பே இல்லையா? கிருபை என்ன செய்யும்? கொண்டு வரும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆனா எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? சொல்லுங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? பெரிய பொருளாதாரத்தை பார்க்கணும். பெரிய பொருளாதாரத்தை பார்க்கணும். எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? சொல்லுங்க, எப்படி? சொல்லுங்க சத்தமா. அந்த 7 விதவை தன்னிடத்தில் இருந்த எத்தனை காசு? வச்சிருந்தது எத்தனை காசு? மற்றவர்கள் எல்லோரும் தன்னிடத்தில் இருக்கிறதில் இருந்து எடுத்து போட்டார்கள். இப்ப 500 ரூபாய் கட்டுனா அதுல இருந்து 2 தாள் உருவுனாங்க. மற்றதெல்லாம் வச்சுக்கிட்டாங்க. ஆனா எத்தனை வெள்ளி காசு? அடுத்த வேலைக்கு நான் என்ன செய்வேன்? கிருபை எப்படி வேலை செய்து பாருங்க. இப்ப இயேசுநாதர் சாட்சி யாருக்கு கொடுத்தாரு? உருவனவங்களுக்கு இல்ல, இருக்கிறத எல்லாத்தையுமே. அல்லேலூயா. ஆமா, இந்த 7 விதவை போட்ட காணிக்கை தான் இருக்குது. என்ன காணிக்கை? சிறந்த காணிக்கை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் சிறந்ததை கொடுக்க போறீங்க? ஆமா, நீங்க கொடுத்தோன்னே இயேசுநாதர் பார்த்து சொல்லணும். ஆமா, சிறந்ததை கொடு. ஆமென் சொல்லுங்களேன். உன் காணிக்கை சிறந்தது, உன் தசமபாக சிறந்தது. ஆமென் சொல்லுங்களேன். கிருபை ஒரு மடங்கு இல்ல, பல மடங்கு. ஆமென். நிரம்பி வழியும். ஆமென். தலைமையில தூக்கி வச்சுட்டு போகணும். ஆமென் சொல்லுங்களேன். பொருளாதாரம் எதனால் உண்டாகும்? பொருளாதாரம் கிருபை. உன்னுடைய பிரயாசம் வீண். உன் அறிவில ஓடாத, உன் படிப்புல ஓடாத, உன் விஷபலத்துல ஓடாத, உன் திறமையில ஓடாத. கிருபையை சார்ந்து. ஆமென் சொல்லுங்களேன். கிருபையை சார்ந்து. சாத்தியமே இல்லை என்றாலும் கர்த்தருடைய கிருபை உனக்கு பொருளாதாரத்தை என்னப்படுத்தும்? சாத்தியப்படுத்தும். தேவனால் கூடாத காரியம் புரிஞ்சு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு சொந்த காரியம் படிக்க போறேன் சுவாரஸ்யமா. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 3வது அதிகாரம். வேகமா எடுத்துக் கொள்ளுங்க. 2 ராஜாக்கள். ரெண்டு ராஜாக்கள் 3வது அதிகாரம் 16, 17 வசனங்களை கவனிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 16, 17 வாசிங்க. கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த
பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் என்ன செய்யப்படும்? நிரப்பப்படும் என்று யார் சொல்லுகிறார்? சொல்றது யாரு? செய்வாரா செய்ய மாட்டாரா? உங்களுக்கு சொன்னதை செய்வாரா செய்ய மாட்டாரா? மதுரையில பெரிய பெரிய பிசினஸ் மேனா இருக்கிற விரும்புறவங்க கையை உயர்த்துங்க. ஆமா, நல்ல உயர்த்துங்களேன், நல்ல உயர்த்துங்களேன். கத்தி இயேசுநாதர் பார்க்கட்டுமே. ஆமா, நீங்க தான் யாரா இருக்கணும்? தொழில் சொல்லுங்க. விருப்பம் இல்லையா? விரும்புறவங்க கை விட்டு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, நான் சில நேரம் சொல்லி இருக்கிறேன், டவுன் கால் ரோடு, அப்புறம் அந்த காக்கா தோப்பு, ஜான் எலக்ட்ரிக்கல், ஸ்டீபன் எலக்ட்ரிக்கல், ரெண்டு ரோடையும் ரெண்டு ஏரியாவும் அவங்க தான் அதிகமா சொந்த பில்டிங்னால என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க. எதுல அமைஞ்சல போறீங்க? ரெண்டு ரோட்லயும் பாருங்க, அவங்க தான் இந்த பிசினஸ்ல என்ன பண்றாங்க? கொடி கட்டி பறக்குறாங்க. நான் சொல்றது உண்மை, வேணா போய் நேரம் என்ன செய்யுங்க பாரு. தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை. எந்த பில்டிங் மேல போட்டிருந்தோ அந்த பில்டிங்ல யாருடையது? அந்த ஸ்டீபன் எலக்ட்ரிக்கல், ஜான் எலக்ட்ரிக்கல். பாருங்க, அப்படியே அந்த ரெண்டு ரோடையும் பாருங்க, விவாதித்து ஆக்கிரமிப்பு பண்ணி உங்களுக்கு அப்படி நடக்கும். புரிஞ்சுங்க ஒரு ஆமைகள். விரும்புங்க, விரும்புறதோடு விட்டுறாதீங்க, முயற்சி எடுங்க. ஆமைகள் பிரயாசம். ஒரு இடத்துல பாருங்க, கொத்தடிமையா வாழ்ந்து வேலை பார்த்தது ரொம்ப நாள் வேண்டாம். நீங்களே பிசினஸ் என்ன செஞ்சிடணும்? ஸ்டார்ட் பண்ணி கிருபையினால் உங்களுக்கு என்ன உண்டாகும்? பொருளாதாரம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை பாருங்க, எடுத்தோம் ஒரு 10 பேருக்கு, 20 பேருக்கு, போகும் பேர் 50 பேர், 100 பேர், பாருங்க 5000 பேருக்கு வேலை கொடுக்கிற இடத்துல கொண்டு வந்து என்ன செய்வார்? திரும்ப அப்படி செய்வார். ஆமென் சொல்லுங்க. கணிசமான வருடங்கள் போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் பாருங்க நடந்துகிட்டு இருக்கும் போது நீங்க என்ன செய்யுங்க? கொஞ்சம் யோசிப்பீங்க. புரிஞ்சு ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நடக்கும். எது பேர் விசுவாசிக்கிறீங்க? நடக்கும். நடக்காதா? நடக்கும். சொந்த முயற்சியை விட்டுவோம். சொந்த முயற்சி என்பதே வேண்டாம். சில பேர் சொந்த முயற்சினால நஷ்டத்தை சந்தித்தது உண்டு. கவனிங்க, கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கில எங்கும் வாய்க்காலை வெட்டுங்கள். எதனால? மோவாப் ராஜா மேல, மோவாப் தேசத்தின் மேல 3 ராஜாக்கள் ஆமா சண்டை போடுறதுக்கு போறாங்க. கர்த்தர் போய் கேட்கிறாங்க, எந்த வழியா போகணும்? வனாந்தர வழியா போக சொல்லிட்டார். அதான் எழுதிருக்கு, மேல எழுதிருக்கு, படிங்க. எந்த வழியா போச்சுனாரு? வனாந்தர வழியா. 7 நாள் இவங்களுக்கும் தண்ணி இல்ல, கூட இருக்கிற வீரர்களும் தண்ணி இல்ல, கூட வந்து அவங்க கொண்டு போய் பயன்படுத்த வேண்டிய கால்நடைகளுக்கும் என்ன இல்ல. காலைல இருந்து சாயந்தரம் வரைக்கும் தண்ணி குடிக்கிறதுனால நாக்கு என்ன பண்ணிருது? உள்ள அது கொஞ்ச நேரத்துல உழந்துரும். சாயந்தரத்துக்கு நாக்கு உள்ள என்ன செஞ்சிடும்? வெளுத்துரும். இங்க எத்தனை நாள் தண்ணி இல்லையா? 7 நாள். அப்ப எப்படி இருந்திருக்கும் பாருங்க சூழ்நிலை, எப்படி இருந்திருக்கும். உடனே இந்த 3 ராஜாக்கள்ல ஒரு ராஜா சொல்றாரு, மோவாபியருடைய ராஜாவுடைய கையில நம்மளை ஒப்பு கொடுக்கிறதுக்காக கொண்டு வந்துட்டாரா? பாருங்க, இந்த கூட்டத்திலையும் பாருங்க இப்படியாப்பட்ட நபர்கள் இருப்பார்கள் போல. வனாந்தர வழியா போச்சனதே கர்த்தர். உடனே பாருங்க, அதுல ஒரு ராஜா சொல்றாரு, நம்ம போய் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்வோம்? கேட்போம். இங்க தீர்க்கதரிசி இருக்கிறாரா? இருக்கிறாரு. தீர்க்கதரிசி இருக்கிறாருங்க. தீர்க்கதரிசியமா பாக்குறாங்க. தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் சொல்றாரு, எப்பா நீங்கெல்லாம் போய் அமைதியா போய்
பாருங்க, எங்க எந்த எந்த வனாந்தரத்துல கூடாரம் போட்டிருக்கீங்க? அங்க போய் என்ன வெட்டுங்க? கூடாரத்துக்கு வெளியே வெட்டுங்க, கூடாரத்துக்கு உள்ள வெட்டிடாதீங்க. கூடாரத்துக்குள்ள வெட்டினா அங்க என்ன வந்துடும்? அப்புறம் காலில் முழிக்கும் போது இதுல மறந்துட்டு இருப்பீங்க. கூடாரத்துக்கு வெளியே என்ன வெட்டுங்கள்? பள்ளத்தாக்குகளை என்ன வெட்டுங்கள்? வாய்க்கால்களை. இருக்கிற இடம் பாருங்க, பள்ளத்தாக்கு. என்ன வெட்டு? வாய்க்காலை வெட்டு. வாய்க்காலை வெட்டிட்டு எல்லாரும் ஓடி போய் எங்க போய் தூங்கிடணும்? எங்க? யார் எந்திரிச்சு என்ன செய்யக்கூடாது? வெளியே வர நடந்திருக்குமா நடந்திருக்காதா? சொல்லுங்க. எரிக்கோ மதுல முத 6 நாள் எப்படி வந்தாங்க? ஆச்சரியம் ஆச்சரியம் ஆச்சரியம். அப்ப அது சாத்தியம்னா இங்க கூடாரத்தை விட்டு ராத்திரி யாருமே வெளியே வரல. அதுவும் என்னது? சாத்தியம். சில பேர் அமைதியா இருந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் என்ன செய்ய மாட்டாங்க. புரியுதா? இது எப்படி தெரியுமா? சும்மா கிடந்த சங்க ஊறி கிடந்த மாதிரி விளங்க. அப்படி சைலண்டா பாருங்க, எல்லாரும் கூடாரத்துக்குள்ள. வாய்க்கால வெட்டியாச்சு. பாதி பேருக்கு பாருங்க வாய்க்கால் வெட்டின களைப்பு. பாதி பேர் பாருங்க வாய்க்கால வெட்டவங்களை பார்த்த களைப்பு. பாதி பேருக்கு வெட்டப்பட்ட வாய்க்கால பார்த்த களைப்பு. சில பேருக்கு வேலை செஞ்சு களைப்பு. சில பேருக்கு வேலை செய்தவர்களை பார்த்ததுல என்னது? களைப்பு. எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன நித்திரை வளைச்சிட்டாரு சொல்லுங்க. அதுக்காக பகல்ல அயர்ந்த நித்திரை வந்தா சம்திங் ராங். இப்ப நடைமுறையில சொல்றேன். சில பேருக்கு பாருங்க சேர்ல உட்கார்ந்து இருக்கும் போது பகல் எப்படி வரும்? அந்த தூக்கத்துக்கு பேர் என்ன தூக்கம்? ராஜ தூக்கம். அப்படி வந்துருச்சுனால யாரு கிரியை செய்யறா? தூக்காளி எங்க வந்துருச்சு? உள்ள வந்துருச்சு, உள்ள வந்துருச்சு. கதைக்கு சோதரம். தூக்கம் வந்ததுக்காக இல்லை, யாருக்குமே இதை வெளிப்படுத்துறதுக்காக சோதரம். இப்ப காலையில எந்திரிச்சு வர்றாங்க. வாய்க்கால்ல என்ன இருக்குது? 17வது வசனத்தை எல்லாரும் கவனிங்க. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் ஆனாலும் நீங்கள் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்குல என்ன கிடைக்கும்? அமைதியில போறீங்க. ஆமா, வனாந்தரத்துல தண்ணீர் கொடுக்க வேண்டிய வேலை யாருடைய வேலை? ஆமா, கர்த்தர் சொன்ன பேச்சை கேட்டு மட்டும் நடக்க வேண்டியது வேலை யாருடைய வேலை? இப்ப எங்க பிரச்சனை? கர்த்தருடைய பேச்சை கேட்டு கவனி. கண்மலையை பார்த்து மோசையில கதை என்ன சொன்னாரு? கண்மலையை பார்த்து என்ன செய்ய போல நீட்டு. என்ன பண்ணாரு? கர்த்தர் சொன்னது என்னது? நீட்டு. அடியில இஸ்ரவேல் ஜனங்களை குறித்த ஒரு முறுமுறுப்பு தொடர்ந்து யாருக்கு இருந்திருக்கு? இடையில அது வரவே இல்லை பாருங்க, திடீர்னு வந்துருச்சு பாருங்க. ஓட நீட்டுக்கு போது அவங்களுக்கு தண்ணியாட வேணும் அப்படின்னு கண்மலையை ஓங்கி. ஆனா அவங்களுக்கு முன்பாக மிகப்பெரிய தேவ ஊழியக்காரனா மோசே இருந்ததுனால மோசே என்ன பண்ணல? கர்த்தர் வெட்கப்படுத்த உள்ளது என்ன வந்தது? அது மோசேக்கும் கர்த்தருக்கும் உள்ளது. இது எங்களுக்கும் கர்த்தருக்கும் உள்ளது. எங்களை நீங்க என்ன செய்யக்கூடாது? ஒத்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னா என்ன இருக்கும்? பார்க்க கூடாது. புரியுதா? அப்புறம் என்ன வேலை செய்யாது? சொல்லுங்க சொல்லுங்க. வாய்க்கால்லாம் நிரம்பி இருக்குது பாருங்க. வாய்க்கால்லாம் கிருபை எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. படிக்க போறேன்.
என்ன தலைப்புல பார்த்திருக்கோம்? கிருபையினால் உண்டாகும் பொருளாதாரம். புரியுதா? கர்த்தருடைய கிருபை எனக்கு என்ன கொண்டு வருது? பொருளாதாரம். என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் வீட்டுக்குள்ள, என் கையின் பிரயாசத்துல, ஊழியத்துல, வேலையில, தொழில, வியாபாரத்துல கர்த்தருடைய கிருபை தான் எனக்கு என்ன கொண்டு வருது? பொருளாதாரம். அது நிலைத்திருக்கிற பொருளாதாரம். ஆமென், அல்லேலூயா. கிருபை நினைச்சிருக்குதுன்னா பொருளாதாரம் என்ன செய்யும்? எத்தனை உலகத்தான் வேலை ஆரம்பிச்சு, தொழில் ஆரம்பிச்சு, வியாபாரத்தை ஆரம்பிச்சு பூட்டே போட்டிருக்காங்க. ஆனா நீங்கள் நானும் கடைசி வரைக்கும் என்ன போடக்கூடாது? சொல்லுங்க சொல்லுங்க. பூட்டு என்ன செய்யக்கூடாது? ஆமா, வீட்டை விட்டு வெளியே போகும்போது வீட்டுக்கு என்ன போடுங்க? அந்த பூட்டு போடுறது வேற. இல்லைன்னா திருட வந்து என்ன செஞ்சிருவான்? இருக்கிறது எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போயிடுவான். பாருங்க, கவனிங்க. அதனால வாய்க்கால்கள் நிரப்பப்படும். ஆச்சரியமோ ஆச்சரியம். கர்த்தருடைய கிருபை ஆச்சரியமான கிருபை, அதிசயமான கிருபை, பிரமிக்கத்தக்க கிருபை. வனாந்தரத்துல வாய்க்கால்ல தண்ணி, எங்கேயோ ஓடிட்டு இருந்த தண்ணிய ஒரே ராத்திரியில் ஆண்டவர் டைவர்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாரு. இவங்க இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கிருபையை சார்ந்து கொண்டால் எங்கெங்கேயோ போக வேண்டிய வருமானம், எங்கெங்கேயோ போக வேண்டிய நன்மையை உங்களுடைய தொழில் வியாபாரத்தில, வேலையில, பொருளாதாரமா இயேசுநாதரால டைவர்ட் பண்ணிவிட முடியும். எத்தனை ஆமென் சொல்றீங்க? ஆமா. எங்கேயோ இருக்கிற மேக கூட்டத்தை இன்னைக்கு இருக்கிற நவீனமான தொழில்நுட்பத்தினால அப்படியே அவங்க நாட்டுக்குள்ள கொண்டு வந்து அங்க வந்து என்ன போய் வச்சுறாங்க. ஒரு மனிதனால இப்படி செய்ய வைக்க முடியுதுன்னா கர்த்தர் அவருடைய கிருபையை கொண்டு செய்வாரா செய்ய மாட்டாரா? புரிஞ்சவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனால கர்த்தருடைய கிருபையினாலே உங்களுக்கு பொருளாதாரம் வரும். அந்த பொருளாதாரத்தில் நீங்கள் என்ன செய்வீர்கள்? பலப்படுவீர்கள். ஆமென் சொல்லுங்க. பலப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். சாட்சி உண்டாகும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம், செபிப்போம். எல்லாரும் கண்களை மூடுவோமா?